மக்கள் மகிழ் தகவல் மையம் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்ல 7.5% உள்ஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவ மாணவிகளின் ரேங்க் லிஸ்ட் விட்டிருக்காங்க. ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள்ல தினேஷ் என்பவர் முதல் ரேங்க், அதாவது அவருடைய மதிப்பெண் 599. இவருக்கு நம்முடைய மக்கள் மகிழ் தகவல் மையம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏறக்குறைய 3500 மாணவ மாணவிகள் இதுல அப்ளை பண்ணிருக்காங்க. 7.5% இதுல சீட்டோடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 350ல இருந்து 450. இவ்வளவுதான் இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல சீட்டுக்கு உண்டான அலோகேஷன். ஸோ 3500 அப்ளிகேஷன்ல குறைஞ்சபட்சம் 350 மாணவ மாணவிகள் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே சீட்டு கிடைச்சு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 599ல ஸ்டார்ட் ஆகுது மார்க்கு. 595, 590, 586, 585, 572 இதே ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய கணக்கு பிரகாரம் ஒரு 350 முதல் 400 வரை நம்ம பிக்ஸ் பண்ணோம்னா இந்த 400 சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 473. இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா இந்த 400 சீட்ல பாத்தீங்கன்னா 473லயே 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சோ இவங்களுக்கு உண்டான 473 அதிகபட்சம். 472க்கு கீழே போனவங்களுக்கு வந்து டவுட் தான். ஆனால் கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த இதுல வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இந்த ரேங்கை பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகுமா, இல்ல இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகாதா, அந்த விஷயத்த வந்து ஓரளவுக்கு நம்ம முடிவுக்கு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு உண்டான டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். எப்படி நமக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு, கவுன்சிலிங்ல வந்து மாணவர்கள் எப்படி கல்லூரியை தேர்வு பண்றாங்க, எத்தனை மாணவர்கள் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷனை தேர்வு பண்றாங்க, எத்தனை மாணவர்கள் வந்து மெடிசன் போகாம பிடிஎஸ் போறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இந்த வாரத்துல நமக்கு தெரிய வரும். ஸோ இதுல இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல அப்ளை பண்ணி இந்த டாப் 400 ரேங்க் வந்த அனைவருக்குமே நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்குமே வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த இடஒதுக்கீட்டுல குறைந்த கட்டணத்துல அவங்க வந்து மருத்துவ படிப்பை முடிச்சு மருத்துவ சேவை செய்யணும்னு நம்ம மனமாற வாழ்த்துகிறோம். அடுத்த வீடியோல மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளவுக்கு கீழே மார்க் இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு தர சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மார்க்கை எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய டீம் உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி நீங்க கவுன்சிலிங்ல அப்ரோச் பண்றது, ரவுண்ட் 1 எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்றது, ரவுண்ட் 2 எப்படி போறது, இந்த விஷயங்கள்லாம் எங்களுடைய டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவை விட்டுருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த வீடியோல கேட்கலாம். நம்மளுடைய டீம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. மறுபடியும் அனைத்து அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.